எப்படி இருக்குங்க நம்ம குடும்ப கிச்சனில் இன்றைக்கி நம்ம சமையல் போடல. இன்றைக்கி நம்ம கொல்லையில் வந்து வேர்க்கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி 2 முறை ஓட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ 3ஆவது முறை ஓட்டி இதை போட்டிருக்குறாங்க பாருங்கள். இப்போ அதுலேயே வந்து நம்மளுக்கு ட்ரெக்கில் தான் நம்ம இப்போ வந்து கடலையை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்திங்களா, இது வந்து கடலை போடுற மிஷினு. நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால வரமாட்டேங்கிறாங்க எதுவும். அதனால் நம்ம மிஷின்லேயே இப்போ பயிர் போட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்களா, ட்ரெக்லேயே இப்போ பயிர் போடுறோம். இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் போடுறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இதில் வந்து உங்களுக்கு யாராவது நிறைய பேர் விவசாயம் நீங்கள் பார்ப்பீங்க. நிஜமாக இதில் எப்படி விவசாயம் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் புதுசாக இப்போ தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து 1 ஏக்கருக்கு கூட ரொம்ப கம்மியாக தான் வரும். மகசூல் அதிகமாக கொடுணுன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள். செம்மையாக போட்டுட்டு வருது பாருங்கள். அழகாக நம்மளுக்கு பயிரும் போட்டுடுது. நம்மளுக்கு அதுலேயே எல்லாமே வந்துடுது பாருங்கள். அதுலேயே அந்த பரம்பளம்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள். பலகை ஒத்தாரனே அடிக்கிறது. இல்லைன்னா நம்ம வந்து ஏர் பயிர் வச்சு போடுவோம், இல்லைன்னா களக்கட்டு பயிர் போடுவோம். அப்போ நம்மளாவே இழுத்துக்கணும். இப்போ அதுவே பயிர் போட்டுடுது, அதுவே இழுத்துடுது. நம்ம ஒல்லையே அதில் வந்து பாத்தி மாதிரி கட்டணும், அவ்வளோதான். பார்த்துக்குங்க, அழகாக நல்ல முறையில் போட்டு வருது பாருங்களேன். உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா கூட அவங்க நம்பர் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இருங்க, அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உங்களுக்கு அவங்க நம்பரை நாங்கள் போடுறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி பயிர் கொட்டுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி பக்கெட்டில் கொண்டாந்து இதில் அப்படி கொட்டுறாங்க பயிரை. ஒவ்வொரு பயிராக இந்த பைப்புக்கு கீழாகவே அழகாக வருது பாருங்கள். இந்த வருஷம் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர்லேருந்து பாருங்கள் செம்மையாக எடுத்து வச்சுருக்குறாங்க. நம்ம தண்ணி ஈஸியாக பாசணும் இல்லையா, அதனால் பாருங்கள் நம்ம கேணி மேலேயே தண்ணி இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம கேணியில் இங்கே மேலேயே இருக்குது. வெயில் நாளில் ரொம்ப உள்ளே போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு. தண்ணியே கிடைக்காது. நாங்கள் தண்ணி கடலை எடுக்கும் போது எங்களுக்கு தண்ணியே கிடைக்காது. தண்ணி திரும்ப நாங்கள் மணிக்கணக்கில் போர் உள்ளவங்ககிட்டேருந்து வாங்கிக்கணும். இது வந்து எங்களுக்கு வந்து மோட்ரு, கேணி மோட்ரு. இது கேணியில் எவ்வளோவுக்கு இருக்க தண்ணி அந்த அளவுக்கு தான் கொடுக்கும். வெயில் நாள் ஆகிடுச்சுன்னா, மார்ச் ஏப்ரல் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதில் எப்படிங்க விவசாயம் முன்னேற முடியும்? பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஆளுங்க நம்ம ஆளுங்க எல்லாம் இந்த பாருங்கள் வஞ்சி எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாத்தியாக சின்ன சின்னதாக களை எடுக்கணும். நம்ம தண்ணி விடுறதுக்காக திட்டமாக வஞ்சி எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 3 ஆள் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதாங்க வஞ்சி எடுக்கிறதுனா நேராக வஞ்சி எடுக்கிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தா தெரியும், புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பாத்தியாக ஒவ்வொன்றா கட்டிட்டு வந்தால் தான் நம்ம தண்ணி பாசுகிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது நடு வாக்கியா அதை போட்டிருக்காங்க. நடுவுற வாக்கியா கொதி போடுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய வாக்கியா. இது பார்த்திங்கன்னா நம்ம வயல் பாருங்கள். இதில் கரம்பாக கிடக்குது. இது காலியாக கிடக்கிற இடம். பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக வாக்கியா எடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது ஃபுல்லாக வாக்கியா. இதுலேருந்து நம்ம தண்ணி விட்டு ஒவ்வொரு கொள்ளைக்கும் அப்படியே பிரித்து நம்ம வடுவு எடுக்கிறோம் இல்லையா, தலையில் அந்த மாதிரி வடுவு எடுக்கிற மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தி எடுக்கிறது. இப்போ இதில் நம்ம தண்ணியை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்க வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், இது 7ஆவது நாள் தான் விளைஞ்சிருக்கும். 5ஆவது நாள் எப்படி இருக்குது, 7ஆவது நாள் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.